என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? ஆப்பிளுக்கு அடுத்து சாம்சங் தான் பெரிய பிராண்ட் நினைச்சிருந்தோம். ஆண்ட்ராய்டில் ஒன் பிளஸ் யூசர்ஸ் தான் அடிக்கடி லைன் வந்து வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணுக்கு. பட் இப்போ சாம்சங் போன்லயே லைன் வருதுன்னு சொல்லிட்டு 2024 நான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். வந்த வரைக்கும் தாங்க. என்னோட பிரைமரி மொபைல் பண்ணா S21 FE. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் மார்ச் அப்டேட்டில் நிறைய பேருக்கு க்ரீனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப்லலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது நம்ம ஃபோனில் வரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். பட் 2025 ஆண்ட்ராய்ட் 15 ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் எனக்கு க்ரீன் இஷ்யூ வந்துருச்சு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இந்த இஷ்யூ நான் எப்படி சால்வ் பண்ணேன், இதில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், இதில் எனக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ நாள் எனக்கு சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு, சர்வீஸ் சென்டரில் என்ன மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இந்த வீடியோ பார்க்க போறீங்க. இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். The latest in technology and travel adventures. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூங்கிறது எல்லா ஃபோன்லையுமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். பட் அது சாஃப்ட்வேர் அப்டேட் தான் மெயின் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. 50% ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லலாம். ஒரு 50%ங்கிறது நம்ம கேர்லெஸ்னஸ் இல்லைன்னா அன்அவாய்டபிள் சிட்டிசன் சொல்லலாம். இப்போ நான் ரொம்ப கிளியர் கட்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2024 S21 FE சீரீஸில் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வர செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா நிறைய யூசர்ஸ்க்கு க்ரீன் லைன் வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல லைன் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா S21 FEல 2 வேரியன்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் ட்ரிப்ளெட் வேரியன்ட், இன்னொன்று எக்ஸினோஸ் வேரியன்ட். அந்த எக்ஸினோஸ் வேரியன்ட் எக்ஸினோஸ் ப்ராசஸ்னாலே நார்மல் டைமில் அதாவது எல்லாரும் அதை போர்ட்ரேட் பண்ணது எப்படின்னா எக்ஸினோஸ் ப்ராசஸ்னால் ரொம்ப ஹீட்டப் ஆகும் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா க்ரீன் லைன்ங்கிறது ஒரு ஆம்லா டிஸ்பிளேல தான் மெயினாக வரும். ஏன்னா எல்சி டிஸ்பிளே வராது. ஏன்னா ஆம்லா டிஸ்பிளே இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ் இருக்கும், ஆனால் தனித்தனியான பிக்சல்ஸ் இருக்கும். தனித்தனியான பிக்சல்ஸில் ஒரு பிக்சல் டேமேஜ் ஆனாலும் அது அடுத்தடுத்த பிக்சலை அஃபெக்ட் பண்ணி ஒரு லைன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பிக்சல் டேமேஜ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இது அக்செப்டபுளாக எனக்கு அதை பற்றி தெரியல. பட் இதுவுமே ஒரு ரீசன் தான். ஹீட்டப் ஆகிறதுனால அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸில் அது லைன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஃபோன் எக்ஸ்ட்ரீமாக ஹீட்டப் ஆனாலுமே சில டைம் லைன் வரதுக்கான சான்சஸ் இருக்காது. ஏன்னா ஹீட்டப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மைனூட்டான டேமேஜஸ் தான் கொண்டு வரும். பட் இதே நீங்கள் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்டேட்டுங்கிறது ஒரு பேக்கேஜை உள்ளே இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது ட்ரிகர் பண்ணி அந்த வீக்கான பிக்சரை இன்னுமே ட்ரிகர் பண்ணி அதை இன்னுமே பல்ஜாகி அது பெர்மனண்டா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகப்படுத்துது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் நீங்க எதனால காசஸ்ங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். காசஸை தாண்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் மொபைல்ஸில் மட்டும் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஏன்னா ஹை எண்ட் மொபைல்ஸுங்கிறது AMOLED டிஸ்பிளே மொபைல்ஸ் சொல்லலாம். லோ எண்ட் மொபைல்ஸ் எல்லாமே LCD பேனல்ஸாக இருக்கும். LCD பேனல்ஸுங்கிறது ஒரே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்குமே ஒரு 5 இன்ச் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னா அந்த 5 இன்ச் டிஸ்பிளேயுமே ஒரே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பட் AMOLED டிஸ்பிளே கிடையாது. உள்ள நிறைய பிக்சல்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ்க்கு நிறைய RGB லைட்ஸ் இருக்கும். அதாவது ரெட், கிரீன், ப்ளூன்னு சொல்லிட்டு 3 லைட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஈச்சுக்குமே தனித்தனியாக வோல்டேஜ் பாஸ் ஆகும். இதில் வோல்டேஜ் அதிகமானா கூட அது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா அப்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு மொபைலை சட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு PUBG மாதிரி கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு அப்படின்னா உடனே அந்த ஃபோனை என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே அப்டேட் போட்டு அந்த அப்டேட் டவுன்லோட் பண்ணி உடனே இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி உங்கள் பேனில் ஹீட் ஆகிருக்கும். உங்கள் SOC ஆல்ரெடி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இனிஷியலாக இன்னொரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா ஒரு பேக்கேஜ் அப்டேட் பண்ணுது. கெர்னல் வழியாக இன்னொரு பேக்கேஜ் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும்போது என்ன பண்ணுன்னா வோல்டேஜோட வேல்யூ அதாவது இம்ப்ரூவ் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும் சொல்லலாம். நார்மலாக போகக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதை அந்த பிக்சலாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன ஆகுதுன்னா அந்த பிக்சலில் இருக்கிற கொஞ்சம் மைனூட்டான விஷயங்கள் டேமேஜ் ஆகி இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ் இதனால் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அப்டேட் பண்ண உடனே நிறைய பேருக்கு க்ரீன் லைன் வராது. எனக்கு நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா அப்டேட் பண்ணவுடனே எனக்கு க்ரீன் லைன் வரல. அப்டேட் பண்ணிக்கிறது 1 வீக் அப்புறமா தான் எனக்கு க்ரீன் வந்துச்சு. இது ஒவ்வொருத்தவங்களோட டிவைஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோத்துக்கு எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணுறீங்க, சிலவங்க அவுட்டோர் கண்டிஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, சிலவர் ரொம்ப மணிக்கணக்காக ஃபோன் பேசுவாங்க. இதில் நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல சினாரியோஸ் இருக்குது. அதை நம்ம 1 by 1 பேசணும்னு நினச்சா அது லென்த்தாகவே பேசலாம். மேக்ஸிமம் உங்கள் மொபைலுக்கு க்ரீன் லைன் வரதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மொபைலை வார்மா இல்லாமல் ஓரளவுக்கு கூலாக வச்சு யூஸ் பண்ணக்கு பழகிக்கணும். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிறது ஒரு ரீசன் கிடையாது. ஏன்னா ஸ்டோரேஜுங்கிறது யூஸ் பண்ணுறது தான். 128 GB ஸ்டோரேஜுக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் 100 GB வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அதனால வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பேக்ரவுண்டில் ஆப்ஸை வந்து எவ்வளோத்துக்குள்ள ரன் ஆகுறது பொறுத்து தான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை, ஸோ வீல் இஷ்யூ இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டாபிக் இருக்குது. ஸோ அதெல்லாம் தனித்தனியான டாபிக். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து ஒரே வழி, நம்ம வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே பண்ணி, அதாவது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஒரே வழி. நம்ம என்னதான் ஆப்லாம் போட்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் சரியாருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் உங்கள் ஃபோனில் க்ரீன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை மாற்றி தான் ஆகணும். இது ஒரு வழி பாதை. முக்கியமான செஷனே இதான். பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் அந்த லைன் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அடுத்து உடனே பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் சென்டருக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் கொடுக்கறது தான் ஒரே சான்ஸ். பட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம மொபைலில் வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் இதில் வந்து என்னன்னா டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம், டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணாதுன்னு ப்ராப்ளம். ஸோ வந்து மொபைலில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ரொம்ப டம்மியான டெம்பர் கிளாஸ் போடுறாங்க. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஒட்டல, நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெம்பர் கிளாஸை நீங்களே முன்னக்கூட்டி ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க மொபைல வந்து எந்த டேமேஜுமே இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணி அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு என்னோட மொபைல வந்து இப்போ ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணி ஒரு வாரத்தில் வந்து இந்த மாதிரி கெயின் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க ஜெனியூனா இருந்தாங்க அப்படின்னா வாங்கி செக் பண்ணிட்டு அவங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, ப்ரோ ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தால் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாட்டர் டேமேஜையும் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து ரெட் கலரில் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கூட வாட்டர் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இல்லை நீங்கள் மொபைலை தண்ணியில் போடாமல் பத்திரமா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து ஒரு சிலர் வந்து வாட்டர் டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட எப்படின்னு கேட்குறது எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்களே வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டேன், இந்த மாதிரி கீழே போட்டேன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வாட்டர் டேமேஜ் இருக்குன்னு என் ஃபோனில் சொல்லுவீங்க, எங்கேயாவது வந்து ஈரமாக இருக்குதா, ஸோ ஏதாவது கெப்பாசிட்டரோ இல்லை வந்து ஐசியோ வந்து அடி வாங்கியிருக்கா, ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்குன்னா அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலயமா நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம மொபைல்ஸில் வந்து வாட்டர் டேமேஜ் இருக்க சான்சஸ் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப அன்சர்டனான கண்டிஷனில் யூஸ் பண்ணாத வரைக்கும். ஸோ வந்து மலையில் நனைகிறனாலையோ இதனால வந்து எனக்கு, ஏன்னா வந்து நான் பர்சனலாக என் மொபைலை வந்து நான் சர்வீஸில் கொடுக்கும்போது அவங்க எனக்கு வாட்டர் டேமேஜோ ஃபிசிக்கல் டேமேஜோ இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்னோட மொபைலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். செக் பண்ணும்போது அவங்க வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வாரண்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அஸ்பர் இப்போ சாம்சங்கோட விஷயம் படி, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி எப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைல் வாங்கி 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்படி தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் நான் பேசுகிற எல்லா விஷயமே வந்து பர்சனலாக என்னோட மொபைலான பிரைமரி மொபைலான S21 FE வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணி நான் எவ்வளோ விஷயங்களை செலவு பண்ணேன், எனக்கு வந்து எத்தனை நாள் மொபைல் கிடச்சிது அப்படிங்கிற சொல்கிறது தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அவங்க செக் பண்ணும்போது ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை வாரண்டினால கிளைம் பண்ண முடியாது அவங்க சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட மொபைலை வந்து பர்ச்சேஸ் டேட்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வாங்கியிருந்தீங்க, எல்லாம் வந்து ஆஃப்லைனில் ஸ்டோரில் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே உள்ள டேட்டில் போயிட்டு அங்கே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ அதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே உங்கள் மொபைலில் வந்து இருந்துச்சு, அந்த டேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி தரணும். இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் டேமேஜோ வாட்டர் டேமேஜோ இருக்கக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அவங்ககிட்ட நீங்கள் எப்படி வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பம், அவங்க தனிப்பட்ட திறமைனே சொல்லலாம். ஸோ வந்து எனக்கு இது வந்து ஈஸியாகவே போயிடுச்சு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பர்சனலாக வந்து சாம்சங்கில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக மூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் மொபைலில் கொடுத்ததுக்கப்புறம் மொபைலை மேக்ஸிமம் வந்து ரீசெட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலை கொடுத்த உடனே எல்லா சர்வீஸ் சென்டர்லையுமே வந்து ஜாப் ஷீட் தர மாட்டாங்க. ஒரு சில சர்வீஸ் சென்டரில் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் அசைன் ஆனால், அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து வேர் ஹவுஸ்ல வந்து அசைன் ஆனால் தான் ஜாப் ஷீட் தருவோம்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜாப் ஷீட்டை வாங்குறது நல்லது. ஸோ ஜாப் ஷீட் வாங்கினாதான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாப் ஷீட் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து கஸ்டமர் கேர்ட்ட டெய்லி வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாப் ஷீட் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டாலுமே அவங்க வந்து உங்கள் மொபைல் நம்பரோ இல்லை வந்து உங்கள் டேட்டாவோ ஐஎம்இ நம்பரோ வச்சு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேலிடாக தேவைக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ஷீட் நம்பர். ஸோ ஜாப் ஷீட் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாப் ஷீட் நம்பரை வாங்கிட்டு, ஸோ நான் இதில் வந்து நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன், என்ன அனுபவப்பட்டேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நான் November 13 வந்து என்னோட மொபைலை வந்து க்ரீன் வந்துருச்சு. நான் வந்து November 13 அப்படியே வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 டேஸ் கழிச்சு தான் என்னோட மொபைல் கிடச்சிது. ஸோ இந்த 45 நாளில் நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ஆங்கர் இஷ்யூ வந்து காமிக்கூடாது. ரொம்ப கோவமாக வந்து நான் போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எதுவுமே நடக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காமன் செக்யூராக நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு முடிஞ்ச அளவுக்கு
கான்டாக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி நான் மொபைல் நான் கொடுத்து 1 வாரம் ஆச்சு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னோட 45 நாளில் என்னோட மொபைலுக்கு என்னாச்சுன்னா, நான் வந்து 13ஆம் போட்டது மொபைலில் அவங்க 20ஆம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டை வந்து அசைன் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ 20 ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் 25 டிஸ்பிளே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து வேற ஹவுஸ்ல ஸ்டாக் இல்லாத பட்சத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட வந்து 4 தடவை ரிஜெக்ட் ஆகி 5வது தடவை தான் என் மொபைல் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து அலோகேட் ஆகி எனக்கு ஃபைனலாக கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கிட்ட வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு 1 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வந்து 3 நாளுக்கு ஒரு தடவை, உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஆகுனா 3 நாளுக்கு ஒரு தடவை வந்து கஸ்டமர் கேர் இந்த மாதிரி நான் வந்து மொபைல் கொடுத்து எனக்கு 1 வீக் ஆச்சு, 2 வீக் ஆச்சு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு அசைன் ஆகலை சார், நாங்கள் வந்து இதை புஷ் பண்ணுறோம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் போடலாம். ஸோ வந்து சாம்சங்கோட ஹெல்ப் சென்டர் இருக்கும். ஸோ அதுக்குமே மெயில் பண்ணுங்கள், அதுக்குமே ரிப்ளை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது வந்து சாம்சங் மொபைல் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனலாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து திருநெல்வேலி சர்வீஸ் சென்டரில் இருக்கும்போது நான் வந்து அவன்கிட்ட கொடுத்து எனக்கு அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 45 நாளில் நான் வந்து அவங்க கையில் தான் நம்ம மொபைல் இருக்கும், நம்மகிட்ட வந்து தரமாட்டாங்க. ஸோ 45 நாள் நம்ம மொபைல் நம்ம தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு உங்களோட பிரைமரி மெம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ மொபைலை கொடுத்துக்கிறதுல 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். ஸோ ஸ்டாக்கோட அவைலபிலிட்டி தான் பொறுத்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கஸ்டமர் கேர் சைடு தான் ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் என்ன தான் வந்து நீங்கள் கற்றுனாலும் சரி, 50 சொன்னாலும் சரி, அவங்க வந்து ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, வேறு ஹவுஸில் ஸ்டாக் இருந்தால் அங்கே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் உங்கள் மொபைல் வந்து உங்ககிட்ட வரல, இல்லை சாம்சங்ஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை லீகலாக வந்து நேஷனல் கன்சூமர் கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணி அதுக்கு அந்த ப்ரொசீஜருக்கு போகலாம். பட் அந்த அளவுக்கு ஆகாது. மேக்ஸிமம் வந்து 3 மந்த்ஸ் வரைக்குமே எங்கள் டைம் எடுக்காங்க. ஸோ வந்து என்னோட மொபைல் என் கையில் கிடைக்கிது 45 நாள் ஆச்சு. எனக்கு முன்னக்கூட்டி கொடுத்தவங்க, நான் மொபைலை வந்து சரண்டர் பண்ணும்போது என்கிட்ட கொடுத்தவங்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களோட மாடலை பொறுத்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மெயிலாவோ இல்லைனா வந்து கஸ்டமர் சப்போர்ட்டோ இல்லை சர்வீஸ் சப்போர்ட்டோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து உங்கள் மொபைலை வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வந்து என்கிட்ட வந்து 502 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வந்து இதை சர்வீஸ் சார்ஜ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட், உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய என்ன டவுட் அப்படின்னா, மொபைல் ஒன்ஸ் வந்து ஒரு மொபைலை வந்து பிரிச்சுட்டாங்களே அதோட பில்ட் குவாலிட்டி வந்து கம்மியாகவும் சொல்லுவாங்க. பட் வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஸோ என்னோட மொபைல் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சைடு பேனல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மக்கி போயிருந்துச்சு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமா யூஸ் பண்ணும்போது அது லைட்டாக டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே கம்ப்ளீட்டாக செட்டோட போயிடுச்சு. அப்புறம் பவர் பட்டன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கிளிக்கி வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்பிளே செட்டோட தான் வந்துடும். ஸோ ஒரு டிஸ்பிளே செட்டுங்கும் போது சைடு பேனலு, ஃப்ரண்ட் பேனலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிலே வந்து கவர் ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோனில் வந்து இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க பண்ணி தராங்கன்னா வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, 2 மாதமோ 3 மாதமோ எத்தனை மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் மட்டும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஒரு 503 ரூபாயில முடிஞ்சு போயிடும். ஆனால் வந்து இதுக்கான டியூரேஷன் வந்து டைம் அதிகமாக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு OnePlus மொபைலாக இருந்தால் கிட்டத்தட்ட 1 வாரத்திலேயே மாற்றி கொடுக்காங்க. சாம்சங்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோத்துக்குள்ள அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ என்னோட சினாரியில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் நவம்பர் 13 கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 20 தான் எனக்கு கிடச்சிது. அப்படிங்கும்போது எவ்வளோ நாள், அதில் ஒரு 20 நாள், இதில் ஒரு 30 நாள், இதில் ஒரு 15, கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லலாம் 13, ஒரு 17, அதில் ஒரு 17, 20, 37 நாள் ஆச்சு எனக்கு மொபைல் என் கையில் கிடைக்கிது. ஸோ அந்த 37 நாளுமே நான் வந்து என்னோட பிரைமரி மொபைலை வந்து மிஸ் பண்ண சொல்லலாம். பட் இருந்தாலும் மொபைல் ஒன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவது இப்போ வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூமே கம்மியாகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் மொபைல் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கனால அது ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சர்வீஸ் சென்டர் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஸோ ஒன்ஸ் உங்கள் மொபைலுமே வந்து வாட்டர் டேமேஜ் இருக்குது அப்படி அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா, உங்கள் மொபைலோட வேல்யூவை பொறுத்து நீங்கள் வந்து 8000 ரூபா, என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து 9000 ரூபா ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 9000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து 1 வீக் ஆகும். அதுக்கு மட்டும் 1 வீக்கில் கொடுத்துருவாங்களா, பட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, நம்ம அதெல்லாம் சொல்லவில்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னோட மொபைலை வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக புதுசாக எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைலை வந்து நான் இன்னொரு 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அடுத்த BBDSல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இஷ்யூ வந்துச்சுன்னா வந்து அவங்க மாற்றி தர மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு
நம்ம வந்து இந்த மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஸோ இல்லை இதுக்கப்புறமா மெயினாக என்ன, நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்டேட் இப்போ கூட எனக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வருது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சாம்சங் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி அப்டேட் வந்துருக்குன்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான அப்டேட்டாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டேபிளான அப்டேட் வர வரைக்கும் அப்டேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஃபோனை கிட்டத்தட்ட வந்து 31,000 கொடுத்து நான் வாங்கி என்னோட ஃபோனை வந்து 2 வருஷம் தான் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இன்னுமே இதை வந்து 1 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு சாம்சங் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனிவே எனக்கு வந்து என்னோட மொபைல் கிடச்சிட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும்